கன்னியாகுமரி சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இரும்பு படகுடன் கடலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் படகின் உரிமையாளர் குடும்பத்துடன் துறைமுகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். 48 மணி நேரத்தில் படகை பறிமுதல் செய்வோம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளதால் போராடும் மீனவர்கள். ஏற்கனவே ஓர் இரும்பு படகு கடலுக்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் ரூபாய் 80 லட்சம் செலவில் தயாரித்த தங்களது படகுக்கு அனுமதி மறுக்கப்படுவது ஏன் என உரிமையாளர் கேள்வி எழுப்பினார். சின்னமுட்டம் ஹார்பர்ல 350 போட்டு தொழிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு போட்டு ஸ்டீல் போட்டும் தொழிலுக்கு இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதை நம்பி என் ஹஸ்பண்ட் 80 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு போட்டை எடுத்துட்டு 70 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு போட்டை எடுத்துட்டு வந்தோம். 10 லட்சம் ரூபாய் மெயின்டெனன்ஸ் வேலை பார்த்து 80 லட்சம் ரூபாய் கொடுத்து போட்டை எடுத்துட்டு வந்தோம். அவங்களுக்கு அனுமதி தொழிலுக்கு போக அனுமதி கொடுத்துருக்காங்க. நாங்க எடுத்துட்டு வந்த உடனே எங்களுக்கு தொழிலுக்கு போக அனுமதியும் தரல. எங்க போட்டை 48 மணி நேரம் சீஸ் பண்ணுவோம்னு சொல்லி லெட்டர் தந்திருக்காங்க. ஒரு போட்டுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே போலதான் நாங்களும் கொண்டு வந்திருக்கோம். எதுக்கு எங்களுக்கு அனுமதி தரல? இந்த ஏடி என்ன பண்றாங்க? ஒருத்தவங்களுக்கு சவால். எங்களோட வாழ்வாதாரத்தை அழிக்கிறதுக்கு இவங்க என்ன கிடைக்கும்? இப்போ அனுமதி இல்லைன்னா 2 போட்டுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லணும். எப்படி ஒரு போட்டுக்கு அனுமதியை கொடுத்துட்டு எங்க போட்டுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லி அவங்க தரலாம்? நாங்க கவர்மெண்ட் ரூல் படி தான் நாங்க எல்லாமே எடுத்துட்டு வந்தோம். இதுக்கு அனுமதி இவங்க என்ன காரணம்னு எங்களுக்கு புரியல. கேட்டாலும் சரியான விளக்கம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கல. அதனால இந்த போராட்டத்துக்கு நாங்க உட்கார்ந்துருக்கோம். மற்ற 30 குடும்பம் இதை நம்பி இருக்கிறனால நாங்க இப்ப போராட்டிட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு முடிவு வார வரைக்கும் இந்த இடத்துல இந்த போராட்டத்தை நாங்க கைவிட மாட்டோம்.